ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிருத்திஸ் ட்ராவல். நம்ம இன்னும் சென்னையில் தான் இருக்கிறோம். ஸோ பாடல் பெற்ற தலங்களில் இன்னைக்கு பார்க்க போகிறது வேலூர் டு திருமுல்லை வாயில். அங்கே இருக்கிற மணிகண்டேஸ்வரரை தான் பார்க்க போய்கிட்டே இருக்கும். அம்பாள் வந்து கோடி இடைநாயகி. முக்கியமான தலங்களில் பாடல் பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்று. வாங்க நம்ம எங்களோட பயணம் பண்ணுறதுக்கு தயாராக வாங்க உள்ளே போய் வீடியோவில் பார்க்கலாம். இங்கே இருக்கிற மூலவர் வந்து மாசிலா மணீஸ்வரர், நிர்மல மணீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுகிறாங்க. அம்பாள் வந்து கொடியிடை நாயகி. அவங்க இது பண்றது திருமூர்த்தி சுவாமிகள் அவர்களால் பாடல் பெற்ற தலம் இது. மூலவர் வந்து தாம் தோன்றியவர், சுயம்பு லிங்கமாக இருக்கக்கூடிய மூலவர். இங்க வந்து ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே சந்தன காப்பு செய்யறாங்க. அது வந்து கலைக்கிறதே கிடையாது. கலைக்கிறதுன்னா ஆண்டுக்கு ஒரு வாட்டி மட்டுமே, அப்படியே தான் இருப்பாரு. அது இல்லாம காஞ்சியை தலைநகரமா கொண்டு ஆண்டு வந்த தொண்டைமான் என்னும் அரசன் யானை மீது இவ்வழியாக சென்றுள்ளான். அப்போது இந்த பகுதி முழுவதும் முல்லை கொடியால நிறைந்திருந்தது. அப்போ அந்த யானை காலில் வந்து முல்லை கொடிகள்ல சிக்கிறதுனால மன்னன் என்ன பண்ணியிருக்கான், வாளால அதை அகற்றி கொண்டு வெட்டிக்கினே போயிருக்காரு. ஒரு பகுதியில் வந்து வெட்டும்போது வாளில் வந்து ரத்தம் வெளிப்பட்டிருக்கு. மன்னன் திகைத்து போய் கீழே இறங்கி வந்து பார்க்க சொல்ல அங்க சிவலிங்க திருமேனி வந்து இருப்பதை கண்டு அந்த இடத்துலயே இறைவனுக்கு கோவில் கட்டியிருக்கிறாரு. அது இல்லாம மன்னனை எதிர்த்த ஓணன் காந்தன் என்ன அசுரர்களை வெல்வதற்கு இந்த தலத்துல இருந்துதான் இறைவன் வந்து நந்தியை துணையாக அனுப்பி அவங்க 2 பேரையும் வதம் பண்ணியிருக்காங்க. அசுரர்களை வென்று அவங்க கிட்ட இருந்த 2 எருக்க தூண்களை எடுத்துன்னு வந்து ஸ்தலத்துல சந்நிதியில இறைவன் சந்நிதியில வச்சிருக்காங்க. அந்த எருக்கன் தூணை இப்போ கூட மூலவர் சந்நிதியில பார்க்க முடியும். அது இல்லாம சுயம்புவா இருந்த இறைவன் மேல வாளால் பட்ட வடு இன்றளவும் இருக்குது. நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா இப்போவும் பார்க்கலாம். 2 எருக்க தூண் அப்படின்னு சொன்னீங்கன்னா மரங்கள் போல பெரிய இதோல இருக்கக்கூடிய ஒரு இது வந்து இது இருக்கு. இப்போவும் அந்த வாளால் பட்ட வடு வந்து இறைவன் மேல பார்க்க முடியும். வாங்க கோயிலுக்குள்ள போலாமா? ஒரு சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான ராஜகோபுரத்துடன் உள்ள வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ அருமையா இருக்கும் அந்த கோவில். மூலவர் கோபுரமும் அவ்வளோ அருமையா இருக்கும். இறைவனை வழிபட்டுட்டு வந்துட்டு இப்போ சுத்தி நம்ம கோயிலை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில்ல பாடல் பெற்ற தலம். ஒரு முறையாவது வந்து தரிசனம் பண்ணக்கூடிய இறைவனை பார்க்கறதுக்கு இங்க கண்டிப்பா நீங்க வரணும். பிரமாதமான ஒரு இரவுல சாமி தரிசனம் பண்றது ரொம்ப அழகா இருக்கு. அந்த லைட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்தில் அவ்வளோ அருமையாக இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் அதை பார்க்கணுன்னா இருக்கிற கண்கள்லாம் போதாது. அவ்வளோ அருமையான ஒரு ராஜகோபுரம். ஸோ ஒரு அமைதியான ஒரு இரவில் அமைதியான ஒரு தரிசனம் பார்த்துட்டு நாங்கள் வந்தாச்சு. அப்புறம் என்ன மேலே இருக்கிற ஸ்டாரெல்லாம் பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் செல்ஃபி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மூலவர் இது அவ்வளோ அருமையான ஒரு இது. ஸோ வேலூரில் இருந்து திருமுல்லை வாயிலுக்கு வந்து இறைவனை தரிசனம் பண்ணுங்க. ஒரு பெரிய கோவில், ஒரு அருமையான ஒரு கோவிலும் இங்கே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்காருங்களா. கண்டிப்பாக ஒரு முறையாவது வந்து தரிசனம் பண்ணுங்க, இறைவன் பெறுங்க. வாங்க கொடிமரம் பார்க்கலாம். அவ்வளோ செம்மையான அழகாக இருக்குதெல்லாம். ஒரு கொடி மரத்தினுடைய அழகு தான். ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த தல வரலாறு போட்டிருக்கேன். ஸோ படிக்கிறவங்க அதை பாஸ் பண்ணி பார்த்துட்டு படிக்கலாம். மாசில்லா மணி அவருடைய இது. ஓகே, சென்னையில் இருக்கிற முக்கியமான தலங்களில் இதுவும் ஒன்று, பாடல் பெற்ற தலம். ஓகே, பாய். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு இந்த ட்ரிப்பும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.